ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 2026ஓட ஜான்வரி மந்தோட எம்டிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் எம்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா இல்லையா, இல்லை சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேனா, இல்லை கிடச்சா யூஸ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லைன்றதையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே வந்து எனக்கு தெரியல, ரேண்டமாக போயிடுவோமா. இதில் வந்து என்னென்னா வந்து ஹை எண்ட் பிராண்ட்ஸ்லாம் வந்து இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நார்மல் பிராண்ட்ஸ், பிராண்டடே இல்லாத ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது. நான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லோரும் வச்சுருப்பீங்க, எதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் கன்ஃபார்ம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹிமாலயாஸோட லிப் பாம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், 35 rupees தான் வந்து இது வந்து இந்த பேக் வந்து எம்டி பண்ணலை. பட் இது வரைக்கும் ஒரு டன்ஸ் ஆஃப் பேக் வந்து நான் வந்து எம்டி பண்ணிப்பேன். இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து டார்க்காக இருந்தால் இது பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. இதில் எஸ்பிஎஃப் வந்து கிடையாது. பட் வந்து என்னென்னா ட்ரையாக இருக்குது, சாப்பியாக இருக்குன்னா அது வந்து கன்ஃபார்ம் வந்து இது வந்து நரிஷ் பண்ணும். பட் வந்து லாங் டேர்மாக வந்து அந்த இது வந்து இருக்காது, மாய்ஸ்சர் வந்து இருக்காது. 1 hour வந்துருக்கும், 2 hour வந்துருக்கும், ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு. இது வரைக்கும் நிறைய லிப் பாம் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது சைட் எஃபெக்ட் ஆகி நான் தூக்கி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சைட் எஃபெக்டே எனக்கு வந்ததே கிடையாது. இது கன்ஃபார்ம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். திருப்பி நான் வாங்குவேனான்னு கேட்டால் இது தீர்ந்தோன்னா உடனே நான் வாங்கிடுவேன். ஏன்னா வந்து டிண்டடாக நான் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது எல்லா பேக்லேயும் ஒன்று போட்டு வச்சுருப்பேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா பேக்லேயும் மீன்ஸ் அடிக்கடி எடுத்துகிட்டு போகிற பேக் 2-3 போட்டு வச்சுருப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் ஒன்று இருக்கும். காலேஜ் பேக்கில் அது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது வந்து எடுத்து இப்படி கையால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதுதான் பேக்கில் இருக்கும். இன்னொரு லிப் பாம் இருக்கும், அது வந்து ஸ்டிக் மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ண மாதிரி. அதை வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து முடிச்சிட்டேன்னா நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி மந்த் வந்து நான் போடுறேன். நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு ஐடியா பண்ணப்போ வந்து என்னென்னா ப்ராடக்ட்டே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். பட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் திறந்து பார்த்தா இவ்வளோ ப்ராடக்ட் எம்டிஸ் இருக்குது, வெறும் பாக்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃப்யூம் பக்கம் போயிடுவோமா. இது வந்து எங்கேஜோட என்ன பர்ஃப்யூம், எங்கேஜோட பர்ஃப்யூம் ஸ்ப்ரே W2ன்னு போட்டிருக்கு. இது வந்து உமன் பர்ஃப்யூம். லிட்ரலி வந்து நான் எங்கேஜோட பாக்கெட் பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மார்னிங் டியோ ஈவினிங் டியோ போட்டிருக்கோம். இதே பர்பிள் கலர் ஷேடு தான் இருக்கும். நான் ஒரு பர்பிள் பைத்தியம், அதனாலே நான் வாங்குவேன். ஷேடு அது மீன் ஸ்மெல்லு எதுவுமே பார்க்க மாட்டேன், உடனே எடுத்துருவேன். பட் அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தலைவலியும் வந்துடும், பாடியோட சேர்ந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்ல ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே ஃப்ளேவராக இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே வாங்கினேன். பட் வந்து பர்ஃப்யூம் புதுசாக வாங்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதோம்னா நம்ம இது பம்ப் பண்ண விட மாட்டாங்க, ஸ்ப்ரே பண்ண விட மாட்டாங்க. இதிலே வந்து ஸ்மெல் வந்துருக்கும், அதிலே பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதமாக தேடிகிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சோண்டு இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, இது பாடி ஸ்ப்ளாஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் ஸ்ப்ரேவாக தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் வந்து இது என்னென்னா 110 ரூபா போட்டிருக்கு. நான் வந்து 90 rupees தான் வாங்கினேன். 110 rupees வந்து போட்டிருக்கு. இது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லாங் டேர்ம் லாங் ஸ்டே வந்து இருக்காது. ஒரு 1 hour 2 hour இருந்தாலே பெருசு. 2 hours இருக்காது சொல்கிறேன், நம்மள இருந்தாலே பெருசு. பட் வந்து ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மெல்ல இன்னொரு பர்ஃப்யூம் போட்டு அது மேலே அதை லேயர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவேன். இது பர்ஃப்யூம் போனால் அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோம். அது வந்து லாங் ஸ்டே இருக்கும். அது வந்து எனக்கு முடியல, முடிஞ்சோட நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் மார்ச்சில் தான் வந்து முடியும். அப்போ வந்து எம்டிஸ் வந்து நான் போடுறேன். இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். 90 rupees தான் நான் வாங்கினேன். கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. எந்த இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அண்டாம் கேர்க்கே போயிடுவோமா. நிவ்யாவோடது. இது வந்து இப்போ தான் வாங்கினான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 4-5 months வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சின்ன பாட்டில் ஒரு 3 பிடிச்சிட்டேன். இது வந்து பெரிய பாட்டில், செகண்ட் பாட்டில். பட் பாட்டிலாம் எங்கே வச்சுருக்கேன் தான் ஞாபகமே இல்லை. நானும் தேடி பார்த்தா காணும். சரி இது முடியட்டும், வீடியோ எடுப்போம் தான். இதுக்கு தான் வந்து லேட் ஆகிடுச்சு. கடைசிக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அடியில், எல்லாம் முடியல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோல் ஆன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கினேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து ரெக்ஸோனா வாங்கி யூஸ் பண்ணேன். வெறுத்துட்டேன், அண்டாம் ரோலானே வெறுத்துட்டேன். அதை யூஸ் பண்ணதுலேருந்து லிட்டரலி எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஏன்னு தெரில, அது ஸ்மெல்லு அடிக்கட்டும், சோப்பி ஸ்மெல் வருது. உண்மையில்னா அந்த டிட்டர்ஜென்ட் பார் இருக்கும்ல, அந்த ஸ்மெல் வந்து வருது ஓவர் டைம் யூஸ் பண்ண. ஒரு ஈவினிங் டைம்லாம் காலம்பரை போட்டோம்னா ஈவினிங் டைம் அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு போடும்போது இரிட்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது வந்து இது இருக்கும், இச்சிங் இருக்கும்.
ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை, செட்டே ஆகலை. சொன்னேன் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப பயந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி யூஸ் பண்ணி பார்ப்போன்னா இதோட சின்ன பேக்கே வந்து 150 160 வரும். பயந்துக்கு அவ்வளோ ரேட்டுக்குலாம் வாங்கினதில்லை. ரெக்ஸோனா வந்து ரொம்ப கம்மி தானே. அப்போலாம் வந்து ஸ்கின் கேர் இது மாதிரி பாடி கேருக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். 2-3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன் சின்ன பாட்டில் இதில். அது வந்து இப்போ வாங்கி யூஸ் பண்ணோன்னே ஒரு பாட்டில் எப்படி தீர்ந்துச்சுனே தெரில. டெய்லி பேசிஸில் வெளில போகிறோமோ இல்லையா வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரமாக தீர்ந்துருச்சு. அதான் அது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் வந்து ஒரு ஸ்மெல்லே இருக்காது. சொல்லப்போனால் இதில் வந்து ஃப்ரெஷ் நேச்சுரல்னு போட்டிருக்காங்க. பட் கன்சிடரபிளி அவ்வளோ ஸ்மெல் வந்து இருக்காது. ஆனால் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து 72 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நிச்சயமாக இருக்கும். ஒரு எப்படியும் ஒரு 2 டேஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நல்லா வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. நல்லா வந்து வாட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணுது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கூட காஞ்சதுக்கப்புறம் மேலே கூட நம்ம வந்து பர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரியலி ஒர்த். அதுக்கப்புறம் நான் வந்து 3 சின்ன பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாட்டில் சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து எவ்வளோனா 250 ருபீஸ் ஒரு பேக்கு. இது வந்து ஒரு பேக் முடிஞ்சிச்சு. 2வது பேக் வந்து இதுவுமே வந்து இப்போ காலியாகிடுச்சு. திருப்பி நம்ம வந்து வாங்கணும். ஹைலி ரெக்கமெண்டட். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ரெக்ஸோனாக்கு போகாதீங்க, டேரெக்டாக இதுக்கே போயிடலாம். சின்ன பேக் இருக்குது 150 ருபீஸ். அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா லிப்ஸ்டிக் வந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி முன்னாடியே வந்து தீர்ந்துருச்சு. இந்த 3 லிப்ஸ்டிக் தீர்ந்துருச்சு. பட் இதெல்லாம் வீட்டில் போடணுமான்னு நினச்சேன். பட் வந்து எம்டிஸ்னு ஒரு வீடியோ பண்ணுறாங்களே, சரி பண்ணி பார்ப்போன்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து அன்னோன் பிராண்டு, எனக்கு தெரியாது என்ன பிராண்டுன்னு தெரியாது. மீஷோவில் ரேண்டமாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்னு வந்து இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு முன்னாடி லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ரெட் ஷேட் வச்சிருக்கேன். பட் எனக்கு பிரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பேக் கூட புதுசாக அப்படியே இருக்கும். லிப்ஸ்டிக் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது. நான் வேணால் கார்டில் கொடுக்குறேன். இது வந்து நியூட் ஷேடாக இருக்கே, குட்டியாக இருக்கே, நம்ம யூஸ் பண்ணலன்னா வீணாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் வந்து இது. பட் வந்து என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து 4 ஷேடு வந்துருக்கும். ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரௌனு, ஒரு கேரமலும் டார்க் ப்ரௌனும் கலந்தால் எப்படி இருக்கும். கேரமல் கலரும் இல்லாமல் டார்க் ப்ரௌன் கலரும் இல்லாமல் லிட்டரலி இந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, ஹேர் ஸ்டாண்ட்ஸ் அந்த கலரில் இருக்கும். அது லிப்ஸ்டில் போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து லிப்ஸும் டார்க்காக இருக்கும், நான் டஸ்கிதேனா ஒரு செட் ஆகிடும். இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர், இந்த பிங்க் தான் மாவு ஷேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிங்க்கு. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஆரஞ்ச் மாதிரி பீச் மாதிரி இருக்கும். நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் அப்போ தான் முதல் யூஸ் பண்ணுறேன். ரெட் கலர் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, அது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. இதை யூஸ் பண்ணுவோன்னு பண்ணப்போ ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு லிப்ஸ், சரின்னு வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடும்போது இந்த மாதிரி லிப் பாம் போட்டதுக்கப்புறம் இதோட சூப்பராக இருந்துச்சு. என்னோட லிப்புக்கே செஞ்ச மாதிரி வந்து இருந்துச்சு. லிட்டரலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3மே வந்து எனக்கு பிடிச்ச ஷேடு. இந்த ஆரஞ்சு ஷேடு மட்டும் எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. கீழே வந்து லிப் லைனர் போட்டு லைன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை போட்டுக்குவேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. மிச்சபடி கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக கண்டெய்னர் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், பட் ட்ரை அவுட் ஆகிடுச்சு. இந்த பிங்க்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிருக்கு. பட் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வராது. பட் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேடு. இது வந்து கீழே லைன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். ப்ரௌன் அவ்வளோ நான் அசிங்கமாக தெரியாது. ப்ரௌன் கலர் படம் நிறைய பேர் நல்லா இருக்காதும்பாங்க. அது என் ஸ்கின்னுக்கு என்னோடதுக்கு ஃபேஸ்க்கு நல்லா இல்லைம்பாங்க. பட் இந்த இது போடும்போது யாரும் அப்படி சொன்னது கிடையாது. பாருங்க ஃபுல்லாக வலிச்சு எடுத்துருக்கேன், தெரியுதா? வலிச்சு எடுத்தாச்சு. இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறது. நான் காட்ட வேணாம் தான் பார்த்தேன், சரி எதுக்கும் காட்டிடுவோம்னு சொல்லிட்டு தான் இது. என்ன பார்த்தீங்கன்னா வேஸ்லினோட 10 ருபீஸ் டப்பு தான் வந்தது. ஆக்சுவலி இது வந்து இந்த 156 ருபீஸோ சம்திங் பெரிய டப்பா இருக்கும்ல இவ்வளோ பெருசு, அது வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அது பாக்ஸ் வந்து எம்டிஸ்க்காகவோ இல்லை எதாவது ஸ்டோர் பண்ணலாமோ எடுத்து வச்சுருந்தேன். அது எங்கள் அம்மா எங்கே போட்டாங்கன்னு தெரியல. ஸோ தட் புதுசு இருக்குது 10 ருபீஸ்க்கு வாங்கினது, இதை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துருந்தேன். பெரிய பாக்ஸ் வந்து எம்டி பண்ணிட்டேன், அதுக்காக தான் இதை வந்து காட்டுறேன். இது வந்து 10 ருபீஸ் தான். இது வந்து ட்ராவலுக்காக மட்டும் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து யூஸே தொட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ட்ராவல் அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். பெரிய டப் வந்து காலி ஆகிடுச்சு. இதை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, அந்த நோஸ் சைடில் வந்து பனிக்காலத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நோஸ் சைடில். நோஸ் மேலேயும் வந்து இதாக இருக்கும், போர்ஸ் வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கலாம், ஒயிட் ஹெட்ஸ் வந்து நிறையா இருக்கும். பனிக்காலத்தில் நல்லா வெள்ளை வெள்ளையாக வந்து தெரியும். ஸோ தட் இதை வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு துணி வச்சு வைப் பண்ணோம்னா மேலாப்பில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் வந்து போகும். நான் வந்து நல்லாவே சொல்கிறேன், மேலாப்பில் இருக்கிறது மட்டும்தான் போகும். உள்ள டீப் ஸ்கின்ல இருக்கிறது
அதெல்லாம் போகாது. ஃபுல்லாக வந்து இது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா வந்து ஃபுல்லாக போகணும்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு என்ன வந்து சொல்லக்கூடாது. மேலாப்பில் இருக்கிறது மட்டும்தான் போகும். தொட்டா அந்த சுவாசரன்னு ஃபீல் ஆகும் இல்லையா, அதெல்லாம் போகும். சைடில் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகுறப்ப நான் வந்து இது யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து என்னன்னா, சம்டைம்ஸ் லிப் பாம் எடுக்க சோம்பேறியா இருந்துச்சுன்னா இதை எடுத்து வந்து வைஃபுள்ள நல்லா நிறையவே எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். எல்லாருக்கும் தெரியும் இது லிப் பாம் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னன்னா, அந்த நீஸ் எல்போஸ்லாம் வந்து எனக்கு நீஸ் அவ்வளோ கருப்பாக இருக்காது. பட் எல்போஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி வச்சுட்டே இருக்கிறதுனால இந்த இந்த இதை விட இது வந்து கருப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. அது இந்த ஏரியாலாம் நிறையா வந்து இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஏன்னா இதுவும் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நிறையா போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா மறுநாள் வந்து சோப் போட்டு இது பண்ணாலும் கொஞ்சம் லைட்டாக இது இருக்கும். அதனால நான் வந்து வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே ஃப்ரைடே நைட்டு அது மாதிரி நைட்டு வந்து போட்டு வச்சுருப்போம். கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுவேன். அதனால தான் பெரிய டப்பே வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹைலி 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 ரெக்கமெண்டட்னா வந்து இதுதான். இது வந்து டேஸ்லரோட லிப் பாமு. ஷேட் வந்து LB03 போட்டிருக்கு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சதுக்கான ரீசனே இந்த பீச் ஃப்ளேவர்னு போட்டிருந்தாங்க. சரி, அதனால நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐலைனர் தவிர டேஸ்லர் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு மஸ்காரா யூஸ் பண்ணி ஐ அலர்ஜி ஆகிடுச்சு. அதனால நான் வந்து அதுக்கப்புறம் டேஸ்லர் விரும்புறதே கிடையாது. பட் இந்த லிப் பாம் வந்து ஹைலி ரெக்கமெண்டடுங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். உண்மையிலே சொல்லணும்னா அந்த பேக்கேஜிங் பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குது பீச் கலரில். இன்னொன்று என்னென்னா அந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இது மாதிரி இன்னொரு ஹிமாலயாஸோட லிப் பாம் வச்சுருக்கேன். அது வந்து அந்த டிக் சவுண்டே கேட்காது. ஸோ தட் பேக்லாம் போடும்போது கேப் தனியாக லிப் பாம் தனியாக போயிடுது. அது வந்து எப்படின்னு தெரியல. அதனால நான் வந்து இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னும் ஒரு திங் என்னென்னா, அப்போது சரியான பீச் ஸ்மெல்லு. லிட்டலி பீச்சை உரிச்சு போட்டு வச்ச மாதிரி ஒரு ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நான் இது வந்து இது பாருங்கள் ஃபுல்லாக எம்டியாக ஆகிடுச்சு. தெரியுதான்னு தெரியல. வெறும் இந்த குச்சி மட்டும் தான் இருக்கும். அந்த கீழே உள்ள ஸ்டெம்மு கூட எங்கேயோ போட்டுட்டேன். அந்த கீழே உள்ள பேஸ் கூட கீழே விழுந்துருச்சு. பேஸ் கூட கொஞ்சம் திருவிட்டே இருந்தால் அந்த பேஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த ஸ்டெம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் திறந்து பார்த்து ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் ஒன் திங், இது வந்து அப்படியே மெல்ட் ஆகும் லிப்ஸில். சூப்பராக இருக்கும் அது. ஆனால் இது டிண்டட் கிடையாது, நான் டிண்டட் தான். ஆனால் வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சர் வந்து நல்லா கொடுக்கும். அந்த ஸ்மெல்லுக்காக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம் அடிக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் பண்ண பாருங்கள். ஹைலி 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 ரெக்கமெண்டட். அண்ட் வந்து ஃபைனலாக வந்து என்னென்னா வந்து தெரியுதுங்களா, ஜோவிஸ் ஹெர்பலோட 100% பியூர் ஆலோவேரா மல்டி பர்பஸ் ஜெல்லு கொடுத்துருக்காங்க. இது வந்து 85 கிராமு. ரேட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. 85 கிராம் வந்து 180 ருபீஸ். நான் வாங்கும்போது இதை நான் வாங்கி எப்படி ஒரு 1 இயர் இருக்கும். நிச்சயம் 1 இயர் இருக்கும். நான் வாங்குவோம் 185 ருபீஸ். பட் சாரி 180 ருபீஸ். பட் இது வந்து 155 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் நான் வாங்கினேன். இது வந்து நான் வந்து கிளியராக இருக்கிறது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே ஆலோவேரா ஜெல்லு கலர் இல்லாமல். அதனால நான் வந்து இதை வாங்கினேன். ஆனால் நான் இதை வாங்கினதுக்கு வந்து அந்த கடையிலோட அக்கா, அந்த சூப்பர் மார்க்கெட்டோட அக்காவோட ரெக்கமெண்டேஷனாக தான் வாங்கினது. நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. பட் லிட்டரலி ஐ டோன்ட் லைக் இட் தான் சொல்லுவேன். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்கல, நேச்சர் எனக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. அந்த லைட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதனால வாங்கலாம். இதை வந்து மிச்சப்படி எதுவுமே எனக்கு பிடிக்கல. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். சரிதா, அப்புறமே டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு இது வந்து கன்சிஸ்டன்சி ஏன் பிடிக்கலன்னு தெரியுமா சொல்கிறேன். எடுக்கும்போதே அப்படியே ஆலோவேராவில் எப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி, அப்படியே பிச்சுக்குன்னு த்ரெட்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரியே வந்து இருக்கும். அது வந்து எடுத்து அப்ளை பண்ணவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வேறு ஏதாவது டூல் வச்சு எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. இந்த க்ரீமெல்லாம் வந்து இந்த ஸ்பேச்சுலா மாரி ஒன்று அதில் கொடுத்துருப்பாங்களா சம் க்ரீம்ஸில், அதை வச்சு எடுக்கலாம்ல. இதை வந்து எதாச்சுமே எடுக்க முடியாது. ஸ்பூன் வச்சு எடுக்கலாம். ஸ்பூன் வச்சு யார் எடுப்பா சொல்லுங்கள். அதனால வந்து நான் வந்து கை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வேறு எதாச்சும் எடுக்க முடியும். எடுத்தால் வராது. ஏன்னா வளன்ட்டுருக்கனால வராது. ஸ்கின்னில் கை வச்சு இப்படி கொஞ்சம் எடுத்தது அப்படி வரும். த்ரெட்டு மாதிரி வந்து வரும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னில் இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஆலோவேரா ஜெல்னா என்ன, அப்சர்வ் தானே பண்ணணும், இல்லை ஸ்கின் தானே அப்சர்வ் பண்ணணும். மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 2 to எப்படியும் காலம்பரை போட்டுட்டு மேலே பவுடர்லாம் அடிச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. மேலே பவுடர்லாம் இருக்குது. ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு ஒரு 2வது பீரியடோ 3வது பீரியடோ வருது காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து வேர்க்கும்ல, எப்படி கிளாஸ் மாதிரி இருப்போம், வேர்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி பிச்சுன்னு ஆகிட்டு. ஏன்னா இதை அப்சர்வ் ஆனால் ஒன்றும் தெரியாது. அப்படியே அது வளன்னு வருது ஸ்வெட்டோட சேர்ந்து.
நெக்லாம் இருக்கும், நெக்லாம் அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து சொட்டோடு சேர்ந்து அப்படியே வருது. எனக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போல்லாம் நான் மிரர் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இப்போதான் ரீசெண்டாக மிரர்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஈர தண்ணி இது பாட்டிலோட தண்ணியை வந்து ஹேண்ட் கர்ஷிப்பில் ஊற்றி எல்லாம் தொடச்சேன். அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தொடச்சி எடுத்தாலும் வரல, ஃபேஸ் வாஷ் வச்சு போட்டால் இது பண்ணால் தான் வரும். எனக்கு எப்படி அந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்னே புரியல. ஆலோவேரா ஜெல்லாம் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகணும் தானே, இல்லை எனக்கு வந்த பாட்டில் தான் அப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. எனக்கு அது இதுக்கப்புறம் அதை வாங்கி யூஸ் பண்ணுற ஆசையாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உடனே வந்து வீணாயிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே ஒரு 2 to 3 months வந்து யூஸ் பண்ணிடணும் போல. எனக்கு 6 monthsக்கு மேலே ஆகுது. 6 monthsக்கு மேலே இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு தேய்க்கிறதுக்காக ஓப்பன் பண்ணாங்க போல இருக்கு. ஸ்மெல் ஒரு மாதிரி அடிச்சிருக்கு, வீணா படம் மாதிரி. அதுலேருந்தே யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லே தெரியாமல் நான் கூட 2-3 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணல, ஸ்கின்னுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கை காலில். ஆனால் இந்த கலர் மாறினதுக்கப்புறம் யார் தான் யூஸ் பண்ண தோணும் சொல்லுங்கள். ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேணா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ். நிறைய ஆலோவேரா ஜெல் தான் வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு வேறு ரெக்கமெண்டேஷன் வேணும், இல்லை ஏதாவது இந்த இது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்கிறேன். அவ்வளோதான் 2026 ஜான்வரியோட ப்ராடக்ட் எம்டிஸ் வந்து இதுதான். இதில் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து ஆக்சுவலி என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனால் இந்த மாரி ப்ராடக்ட் எல்லா விஷயத்துலையுமே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயுமே வந்து நானே ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்கிறேன்னா, அப்போ நிச்சயமாக நீங்கள் அமௌண்ட் இருந்துச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி பார்க்கலாம். அதில் வந்து இது டேஸ்லர் இது எல்லாமே நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.